இந்த ஜாதக அமைப்புப்படி இவருக்கு கல்யாணமே ஆகாது அப்படின்னா அப்படி ஏதாவது இருக்கு? சூரியன் புதன் தனித்து இருக்கிறவங்களுக்கு இந்த கல்யாண வாழ்க்கை ஆகிறது இல்லை. அப்படி ஆச்சுன்னா அந்த கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது இல்லை. சிலர் சொல்லலாம், சார் எனக்கு சூரியன் புதன் தனித்து தான் இருக்குது, என் மனைவிக்கும் தனித்து தான் இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்களுக்குள்ள அந்யூன்யம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்யூன்யமே இல்லாமல் போயிடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தருங்க இருப்பாங்க, சவுதியில் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் கணவன், அவங்க 2 பேருக்கும் அட்டாச்மெண்ட்டே இருக்காது. சிலர் வந்து ஒன்றாவே இருப்பாங்க, ஏதாச்சும் உடல் குறைகளால் இவங்களால ஒன்றா வாழ முடியாது. நிறைய பேருக்கு கல்யாணமே ஆகிறது இல்லை. சனியும் புதனும் பரிவர்த்தனையானவங்க, இந்த சனியும் புதனும் நேருக்கு நேர் ஏழா இருக்கிறவங்க, சனியும் புதனும் சேர்ந்து இருக்கிறவங்க, சனி வந்து சுக்கிரனுடைய வீட்டிலேயோ புதனும் சுக்கிரனுடைய வீட்டிலேயோ இருக்கிறவங்க, இவங்களுக்கு வந்து திருமணம் ஆகிறத பெருசாக வந்து நான் சாமியார போகிறேன், எனக்கு கல்யாணமே வேணாம், என்னை இப்படியே விட்டுருங்கன்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் பார்க்குறோம். அப்போ சனி புதன் தனித்திருப்பது மரபு ரீதியான பிரச்சனை. அப்போ ஒரு ஜாத் எடுக்கிறோம், இவங்களுடைய பெரியப்பா பெரிய தாத்தா சின்ன தாத்தா யாராச்சும் கல்யாணம் ஆகாதவங்க, ஆமாம் இவங்களோட சின்ன தாத்தா ஒருத்தர் கல்யாணம் பண்ணல, அத்தை ஒன்று கல்யாணம் பண்ணல, அம்மா சைடும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணலன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி கல்யாண ஆகாத ஆளுடைய வீடுகள்லாம் பிறந்து ஒரு குழந்தைக்கு வந்து கரெக்டாக நிற்கும். சனியும் புதனும் பரிவர்த்தனையாக இருக்கும். இந்த பையன் கல்யாணமே வேணான்னு ஜாமியார போயிடுவான். சரிங்களா? அப்படி இல்லைன்னா சனியும் புதனும் சுக்கிரனுடைய வீடுகளில் ரிஷபத்திலையும் துலாத்திலையும் சனியும் புதனும் மாறி மாறி இருக்கும். அல்லது சனியும் புதனும் சேர்ந்து துலாத்திலையும் சனியும் புதனும் சேர்ந்து ரிஷபத்திலேயே இருக்கும். இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கவங்க மேக்ஸிமம் எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க.